வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்டிடியூட் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்டிடியூடில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பேசிக்ஸ்லேருந்து ஆப்டிடியூட் எப்படி சால்வ் பண்ணுறது, பேசிக்ஸ்லேருந்து நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கொஷின் வரைக்கும் எப்படி நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சால்வ் பண்ணி பார்க்குறது அப்படின்றது தான் இந்த கிளாஸில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணிட்டு பார்ப்போம். அந்த ஆப்டிடியூடில் நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா, சிம்பிளிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் எப்படி இந்த சம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, அது சிம்பிளிஃபிகேஷனாக முதல்ல என்ன, அது எந்த ரூலில் நம்ம ஃபாலோ பண்ணி அந்த சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற சம்ஸ்லாம் சின்ன சம்ஸ்லேருந்து ஆரம்பித்து பெரிய சம்ஸ் வரைக்கும் போகலாம். சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற இந்த டாபிக் எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு ரூலை ஃபாலோ பண்ணி தான் இந்த சம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண முடியும். அது என்ன ரூல் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த ரூல் பேர் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா, போர்ட்மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த ரூல். இந்த ரூல் தெரிஞ்சால் தான் இந்த சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்போ போர்ட்மாஸ் ரூல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போர்ட்மாஸ் ரூல் அப்படின்றது ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு மீனிங்கை குறிக்கும். அப்போ என்னென்ன மீனிங் குறிக்கும் அப்படின்றத பார்த்தோன்னா, இப்போ பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, பி அப்படின்றது எதை குறிக்கும்னா ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். பி அப்படின்றது ப்ராக்கெட். அந்த ப்ராக்கெட்லேயே என்னென்னா 3 டைப் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. அது என்னென்ன ப்ராக்கெட்னு பார்த்தோன்னா, இந்த டைப் ஆஃப் சின்ன ப்ராக்கெட்டு, நெக்ஸ்ட்டு இந்த கர்லி ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் ஹோல் ப்ராக்கெட். இந்த மாதிரி 3 விதமான ப்ராக்கெட் நம்மளோட சம்ஸில் கேட்பாங்க. அப்போ முதல்ல இந்த ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, முதல்ல நம்ம இந்த 3 ப்ராக்கெட்டில் எதை எடுத்துக்கணும்னா இந்த சின்ன ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கர்லி ப்ராக்கெட் எடுத்துக்கணும். லாஸ்ட்டு தான் இந்த ஹோல் ப்ராக்கெட் எடுக்கணும். அப்போ ப்ராக்கெட் அப்படின்றது, இந்த பி அப்படின்றது எதை குறிக்குதுன்னா ப்ராக்கெட் அப்படின்னு குறிக்கும். அது அடைப்புக்குறி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராக்கெட்டில் 3 விதமான ப்ராக்கெட் இருக்குது. ஒன்று இந்த சின்ன ப்ராக்கெட், ரெண்டாவது கர்லி ப்ராக்கெட், மூணாவது ஹோல் ப்ராக்கெட். இப்போ நம்ம ப்ராக்கெட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ பீனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஓனா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஓ அப்படின்றது எதை குறிக்கும்னா ஆர்டர் இல்லைனா ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். அது ஓஎஃப் ஆஃப் இல்லைனா ஆர்டர் அப்படின்றத குறிக்கும். இந்த ஓ டேர்மை மட்டும் நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். ஏன்னா அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக படிக்கணுனால அது அப்புறமா சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஓ டேர்ம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா ஆர்டர் இல்லைனா ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது சம் சால்வ் பண்ணும்போது நம்ம புரிஞ்சுக்குவீங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டி பற்றி பார்ப்போம். டி அப்படின்றது எதை குறிக்கும்னா, அப்போ பீனா ப்ராக்கெட் அப்படின்னு பார்த்தோம். ஓனா ஆர்டர் இல்லைனா ஆஃப் அப்படின்றத எடுத்துக்குவோம். டி அப்படின்றது எதை குறிக்கும்னா டிவிஷன். டி அப்படின்றது டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டிவிஷன் ஒன்று இந்த மாதிரி போடுவோம், இல்லைனா எப்படி போடலாம்னா இப்படி போடலாம். 2 சிம்பிள்லேயும் நம்ம டிவிஷனை குறிப்போம். அப்போ டி அப்படின்றது டிவிஷன். அடுத்து எம் அப்படின்றது எதுன்னு பார்த்தோன்னா மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன். அப்போ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இந்த மாதிரி போடுவோம். அடுத்து ஏ அப்படின்றது எதை டினோட் பண்ணுதுன்னா அடிஷன். அப்போ அடிஷன் அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள். இதுதான் ஏயோட மீனிங். அடுத்து எஸ்ஸோட மீனிங் என்னது சப்ட்ராக்ஷன். அப்போ சப்ட்ராக்ஷன் எஸ்ஸோட மீனிங். அதை மைனஸ் சிம்பிளில் போடுவோம். இதுதான் இந்த போர்ட்மாஸ் அப்படின்ற இந்த ஒவ்வொரு வேர்டுக்குரிய மீனிங். அப்போ இந்த போர்ட்மாஸ் அப்படின்ற இந்த வேர்டுக்கு ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன மீனிங் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த மீனிங் இந்த போர்ட்மாஸ் அப்படின்ற இந்த வேர்டை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுவோம் சம்ஸுக்கு அப்படின்ற ரெண்டாவது ஃபங்க்ஷனையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ போர்ட்மாஸ் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது புரிஞ்சாச்சு. அப்போ ப்ராக்கெட், பி அப்படின்றது ப்ராக்கெட்டு, இது ஓ ஆஃப், டி டிவிஷன், எம் மல்டிப்ளிகேஷன், ஏ அடிஷன், எஸ் சப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி சம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு. அப்போ ப்ராக்கெட்டில் முன்னாடி சொன்ன மாதிரி 3 விதமான ப்ராக்கெட் இருக்குது. இந்த சின்ன ப்ராக்கெட், கர்லி ப்ராக்கெட், ஹோல் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லி 3 விதமான ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட்டை டினோட் பண்ணோம். இப்போ எப்போவுமே இந்த சிம்பிளிஃபிகேஷன் சம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எந்த சம் வந்தாலும் நம்ம எந்த ஆர்டரில் இந்த சம் சால்வ் பண்ணணும்னா, முதல்ல ப்ராக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பார்க்கணுன்னா, ப்ராக்கெட் பார்த்ததுக்கப்புறம்
ஸோ அந்த ப்ராக்கெட் வந்து ஃபஸ்ட்டு அந்த சம்மில் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும். அதுலேயும் முக்கியமாக அந்த ப்ராக்கெட்லேயும் வந்து இந்த 3 விதமான ப்ராக்கெட்டை வந்து நோட் பண்ணணும். இந்த 3 விதமான ப்ராக்கெட்டில் முதல்ல வர ப்ராக்கெட் வந்து இது, 2வது ப்ராக்கெட் வந்து இது, 3வது ப்ராக்கெட் வந்து இது. அப்போ இந்த 3 ப்ராக்கெட் சில சமயம் 3 ப்ராக்கெட்டையும் சேர்த்தே சம்மில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ 3 ப்ராக்கெட்டில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா முதல்ல நம்ம எதை சால்வ் பண்ணணும்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை சால்வ் பண்ணிவிட்டு கடைசியாக தான் வந்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து சால்வ் பண்ணணும். அப்போ ப்ராக்கெட்டில் வந்துட்டாலே ஃபஸ்ட்டு இந்த சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் வந்துட்டாலே முதல்ல ப்ராக்கெட் வந்து இருக்கா அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகணும். அடுத்த ஸ்டெப் வந்து என்னது, இப்போ ஓ வந்து விட்டுடலாம், இது வந்து இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ வந்து ப்ராக்கெட் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்கணுன்னா டிவிஷன் சிம்பிள் வந்து இருக்கா அப்படின்றத வந்து பார்க்கணும். அடுத்து நம்ம ப்ராக்கெட்டுக்கு அடுத்து பார்க்க வேண்டியது டிவிஷனுக்கு அடுத்து பார்க்க வேண்டியது மல்டிப்ளிகேஷன் இந்த சிம்பிள். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்து பார்க்க வேண்டிய சிம்பிள் அடிஷன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்க்க வேண்டியது சப்ட்ராக்ஷன் மைனஸ் வந்து பார்க்கணும். இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். சப்போஸ் சில சம்ஸில் வந்து பார்த்தோன்னா ப்ராக்கெட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ எந்த மாதிரி வந்து சால்வ் பண்ணணும்னா டிவிஷன், ஃபஸ்ட்டு டிவிஷன்லேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன் வந்து சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன் வந்து சால்வ் பண்ணணும். இது எப்போன்னு பார்த்தோன்னா ப்ராக்கெட் டேர்ம்ஸ் வந்து எதுவுமே அந்த சிம்பிளிஃபிகேஷனில் வரலன்னா டேரெக்டாக நம்ம வந்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் வந்து போகணும். இப்போ ப்ராக்கெட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ ப்ராக்கெட்டை முதல்ல சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து வரணும். ஸோ இதுதான் இந்த ஆர்டர். இந்த ஆர்டரில் படி தான் நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சரும் வரும். ஸோ இதுதான் வந்து இந்த போர்ட்மாஸ் ரூலு. இந்த போர்ட்மாஸ் ரூல்னால் வந்து என்ன, அதுக்கு எப்படிலாம் வந்து நம்ம வந்து இந்த சம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து உங்களுக்கு போர்ட்மாஸ் ரூல் பற்றி வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ இது பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். சின்ன சின்ன சம்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து போகலாம். 3 3 + 5 - 7 × 1 இந்த வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ வந்து இந்த வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க, இந்த சம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சம்முக்கு சிம்பிளிஃபிகேஷன் நம்மளை வந்து பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன இருக்கான்னு பார்க்கணும், ப்ராக்கெட் டேர்ம் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும். அப்போ ப்ராக்கெட் இங்கே கொடுத்துருக்காங்களா, இல்லை ப்ராக்கெட் வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன நோட் பண்ணணும், டிவிஷன் வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும். அப்போ டிவிஷன் இங்கே வந்திருக்கா, அது வந்து வரல. அப்போ 3வது என்ன பார்க்கணும், மல்டிப்ளிகேஷன் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும். அப்போ மல்டிப்ளிகேஷன் வந்து இங்கே இருக்கா, இருக்குது. இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 நம்பர்ஸை தான் நம்ம வந்து இப்போ எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அப்போ 3 + 5 அப்படியே வச்சுட்டு மைனஸ் இந்த 7ஐயும் 1ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும், 7 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் என்ன பார்ப்போம், அடிஷன் வந்து பார்ப்போம். அப்போ அடிஷன் இங்கே இருக்கா, இருக்குது. அப்போ இந்த 2 நம்பருக்கும் நம்ம அடிஷன் வந்து பண்ணணும். அப்போ 3 + 5 வந்து போட்டோன்னா நமக்கு எவ்வளோ வரும், 8 அப்படின்னு சொல்லி வந்து வரும். மைனஸ் ரிமைனிங் என்ன இருக்குது, 7 வந்து வருது. அப்போ 8 - 7 அப்படின்னு சொல்லி வந்து கிடைச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே சப்ட்ராக்ஷன் வந்து பண்ணணும், மைனஸ் வந்து பண்ணணும். அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 8 - 7 அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. அப்போ 8லேருந்து 8ஐயும் 7ஐயும் மைனஸ் பண்ணால் என்ன வரும், 1 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இந்த சம்முக்கு இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன் வந்து சம் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி வந்து சால்வ் பண்ணணும். அடுத்த சம் வந்து பார்க்கலாம். 3 + 9 × 8 = என்ன அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம்மில் வந்து என்ன பார்க்கணும், முதல்ல ப்ராக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும். ப்ராக்கெட் வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம், டிவிஷன் வந்து பார்ப்போம், அதுவும் வந்து கொடுக்கல. அப்புறம் மல்டிப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அப்போ அது வந்து எடுத்துக்க போகிறோம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம இந்த 2 வேல்யூஸும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ 3 + அப்படியே வச்சுட்டு 9ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும், 72 அப்படின்னு சொல்லி வந்து வரும். அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டுத்தையும் வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் சிம்பிள் தான் வந்திருக்கு, அதனால் இது வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ 3ஐயும் 72ஐயும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், 75 அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த சம்மோட கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பார்ப்போம். 7 × 20 - 4 = என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சம் வந்து என்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். ப்ராக்கெட் இல்லை, டிவிஷனும் இல்லை, மல்டிப்ளிகேஷன் வந்து இருக்குது. அப்போ இந்த 2 நம்பருக்கும் நம்ம மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ண போகிறோம். அப்போ 7 × 20 போட்டால் நம்மளுக்கு என்ன வரும், 7 2s are 14, ரிமைனிங் 0 இருக்குது, அதை வந்து சேர்த்துக்க போகிறோம். அப்போ 7ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 140 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கிது. மைனஸ் ரிமைனிங் வந்து -4 வந்து இருக்குது. = இந்த 140 - 4 நம்ம எவ்வளோ போட்டோம்னா எவ்வளோ கிடைக்கும், 136 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். இதுதான் வந்து இதோட ஆன்சர்.
நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். 24 + 2 × 8 divided by 2 - 1. இப்போ இந்த சம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் வந்து இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை வந்து பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுவோம்? இப்போ நம்மளுக்கு ப்ராக்கெட் வந்து கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்போ ரெண்டாவது நம்ம என்ன பார்ப்போம்? டிவிஷன் வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். இதில் வந்து டிவிஷன் வந்து இங்கே வந்திருக்கு. அப்போ டிவிஷன் எந்த 2 நம்பருக்கு நடுவில் வந்திருக்கு? 8க்கும் 2க்கும் நடுவில் வந்து வந்திருக்கு. அப்போ இந்த 2 நம்பரை தான் வந்து நம்ம டிவைட் வந்து பண்ண போகிறோம். அப்போ 24 + 2 × 8 டிவைட் பை 2 நம்ம எப்படி எழுதலாமா? 8 டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி வந்து எழுதலாமா? ரெண்டுமே வந்து கரெக்டு தானே? அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? -1 வந்துருக்கு. அப்போ 2வையும் 8ஐயும் வந்து அடித்தோன்னா இது வந்து 2 டேபிளில் வந்து 4 டைம் வந்து போகும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 24 + 2 × 4 - 1 அப்படின்னு சொல்லி வந்து வந்திருக்குது. இப்போ டிவிஷனுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்ப்போம்? மல்டிப்ளிகேஷன் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். அப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்கா? இருக்குது. அப்போ இந்த 2 நம்பருக்கும் நம்ம மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 24 + 2வையும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 8 அப்படின்னு சொல்லி வரும். ரிமைனிங் -1 அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. இப்போ அடுத்து நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் என்ன பார்ப்போம்? அடிஷன் வந்து பார்ப்போம். அடிஷன் வந்துருக்கா? இந்த 2 நம்பருக்கு நடுவில் அடிஷன் வந்து இருக்குது. அப்போ 24ஐயும் 8ஐயும் நம்ம ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 32 அப்படின்னு சொல்லி வந்து வரும். ரிமைனிங் -1 வந்து இருக்குது. அப்போ இந்த 32லேருந்து 1 வந்து மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 31 வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷனோட சம்மு. அடுத்த சம் வந்து பார்க்கலாம். 9 + 5 × 2 இதுக்கு வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுவோம்? இப்போ நம்ம முதல்ல எப்போவுமே சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பார்ப்போம்? ப்ராக்கெட் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். ப்ராக்கெட் இருக்கா? இருக்குது. இப்போ இந்த 2 நம்பருக்கு நடுவில் ப்ராக்கெட் வந்து இருக்குது. அப்போ இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட் வந்து எடுத்துக்கணும். அந்த ப்ராக்கெட்டை தான் வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ 9 + அப்படியே வச்சுட்டு 5 2s வந்து எவ்வளோ? 10. அப்போ 10 வந்து போட்டுக்கிறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ராக்கெட் வந்து ரிமூவ் பண்ணிடணும். அப்போ 9 + 10 வந்து எவ்வளோ வரும்? 19 அப்படின்னு சொல்லி வந்து இந்த சம்முக்கு இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். 45 divided by 7 + 8 - 2 இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம்? ப்ராக்கெட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ராக்கெட்டும் இருக்குது, டிவிஷனும் இருக்குது. அப்போ முதல்ல நம்ம எது எடுப்போம்? டிவிஷனும் இந்த மாதிரி சம் வந்து இருந்துச்சுன்னா டிவிஷனும் இருக்குது, ப்ராக்கெட்டும் இருந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி வரும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம எப்போவுமே கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுப்போம்? ப்ராக்கெட் நம்ம தான் வந்து எடுக்கணும். என்ன தான் வந்து டிவிஷனே வந்து கொடுத்துருந்தாலும் நம்ம முதல்ல எடுக்க வேண்டியது ப்ராக்கெட் தான் எப்போவுமே வந்து எடுக்கணும். எப்போ நம்ம வந்து டிவிஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, சப்போஸ் இங்கே வந்து ப்ராக்கெட் கொடுக்காம இந்த இடத்துல ப்ராக்கெட் வராமல் வெறும் 45 டிவைட் பை 7 + 8 மட்டும் வந்துருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் டிவிஷன் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து ப்ராக்கெட்டோடு வந்துட்டனால நம்ம எது எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் நம்ம எடுத்துகிட்டு அதை சால்வ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து டிவிஷன் வந்து போகணும். ஸோ எப்போவுமே அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன தான் டிவிஷனும் ப்ராக்கெட்டும் வந்திருந்தாலும் எப்போவுமே நம்மளோட போர்ட் மாஸ் ரூல் வந்து என்னது? பி தானே ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ ப்ராக்கெட் தான் வந்து முதல்ல வந்து எடுக்கணும். இப்போ இங்கே வந்து ப்ராக்கெட் வந்து இருக்குது. அப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுவோம்? இப்போ ப்ராக்கெட்டை நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். அப்போ 45 divided by 7 + 8 வந்து எவ்வளோ? 7ஐயும் 8ஐயும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 15 வந்து வரும். இப்போ ப்ராக்கெட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ரிமைனிங் -2 = எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இங்கே டிவிஷன் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ எதை ஃபஸ்ட்டு பண்ணுவோம்? டிவிஷன் தான் வந்து பண்ணுவோம். அப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ 45 டிவைட் பை 15 நம்ம எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி எழுதலாமா? 45 டிவைட் பை 15 இந்த மாதிரி எழுதிட்டு -2 வந்து போட்டுக்கலாம். அப்போ 15 5 டேபிளில் வந்து போட்டோன்னா இது வந்து 3 டைம், இது வந்து 9 டைம். அகைன் 3 டேபிளில் போட்டோன்னா இது வந்து 1 டைம், இது வந்து 3 டைம். அப்போ 3 - 2 வந்து ரிமைனிங் இருக்குது. அப்போ 3லேருந்து 3 - 2 வந்து போட்டால் எவ்வளோ வரும்? 1 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். 40 + 56 - 6 divided by 2 = என்ன அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி பார்ப்போம்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராக்கெட் டேர்ம் வந்து எடுத்துக்குவோம். அப்போ 40 + 56 - 6 வந்து போட்டால் என்ன வரும்? 50 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். அப்போ ப்ராக்கெட் வந்து எடுத்தாச்சு. டிவைட் பை 2 = என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ அடுத்து நம்ம என்ன பார்ப்போம்? டிவிஷன் வந்து பார்ப்போம். இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வேல்யூவை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அப்போ 40 + இந்த 50 டிவைட் பை 2 நம்ம எப்படி எழுதலாம்? 50/2 அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இது 2 டேபிள் அடிச்சோன்னா இது வந்து 25 டைம்ஸ் வந்து வரும். அப்போ 40 + 25 போட்டால் நம்மளுக்கு என்ன வரும்? 65 அப்படின்னு சொல்லி வந்து
ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து சால்வ் பண்ணலாம். 10 + 17 டிவைடட் பை 3. இப்போ இந்த சம் வந்து என்ன சால்வ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை வந்து எடுத்துக்கோம். அப்போ 10ஐயும் + 17ஐயும் வந்து ஸோ 10ஐயும் 17ஐயும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், 27 அப்படின்னு சொல்லி வரும். டிவைட் பை 3. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், 27 டிவைட் பை 3 போட்டோன்னா 3 டேபிள் இது வந்து 1 டைம், இது வந்து 9 டைம். அப்போ 9 தான் வந்து இந்த சம்முக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். 24 டிவைடட் பை curly bracket 8 minus 3 into 2 small bracket க்ளோஸ் பண்ணி இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கொடுத்துருக்காங்க, 2 ப்ராக்கெட் வந்து வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ்லாம் வந்து ஒரு ப்ராக்கெட் தான் வந்துருந்துச்சு. அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராக்கெட் வந்து இருக்குது. அப்போ நம்மளோட இந்த ப்ராக்கெட் வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஆர்டர் வந்து என்னது, முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம்ல. ஸோ வந்து சின்ன ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு, இது வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் கேர்லி ப்ராக்கெட்டை வந்து 2வது சால்வ் பண்ணணும். 3வது வந்து ஹோல் ப்ராக்கெட் வந்து சால்வ் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு இந்த 2 ப்ராக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து சால்வ் பண்ணணும். அப்போ வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து எடுத்துக்க போகிறோம். அப்போ 24 டிவைடட் பை ப்ராக்கெட் 8 மைனஸ் 3யும் 2வையும் வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 6 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ப்ராக்கெட் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ இந்த ப்ராக்கெட் மட்டும் வந்து வரும். ஸோ இது என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ 24 டிவைட் பை இப்போ 8லேருந்து 6 வந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 2 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். அப்போ இந்த ப்ராக்கெட்டும் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஈக்குவல் டு இந்த 24 டிவைட் பை 2 நம்ம எப்படி எழுத போகிறோம், 24 டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி வந்து போட போகிறோம். அப்போ 2 டேபிள் அடிச்சோன்னா இது வந்து 1 டைம், இது வந்து 12 டைம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தோன்னா 12 தான் வந்து கரெக்டான ஆன்சர் இந்த சம்முக்கு. இந்த மாதிரி 2 ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சிருக்கோம். அடுத்த சம் வந்து பார்க்கலாம். 12 மைனஸ் ஹோல் ப்ராக்கெட் 3 மைனஸ் கர்லி ப்ராக்கெட் 6 மைனஸ் ஸ்மால் ப்ராக்கெட் 5 மைனஸ் 1. இந்த ப்ராக்கெட் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இதில் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து 3 ப்ராக்கெட்டுமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ சின்ன ப்ராக்கெட், கர்லி ப்ராக்கெட், ஹோல் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லி 3 ப்ராக்கெட்டுமே வந்துருச்சு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராக்கெட் எடுத்துக்குவோம், இந்த ப்ராக்கெட், அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட், அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட் வந்து எடுத்துக்கணும். இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு 12 மைனஸ் ஹோல் ப்ராக்கெட் 3 மைனஸ் கர்லி ப்ராக்கெட் 6 மைனஸ் இந்த 5 மைனஸ் 1 வந்து போட்டால் நம்மளுக்கு என்ன வரும், 4 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். அந்த ப்ராக்கெட் போயிட்டு மீதி 2 ப்ராக்கெட் மட்டும் வந்து வரும். அடுத்து 12 மைனஸ் 3 மைனஸ் இப்போ இந்த 6ஐயும் 4ஐயும் மைனஸ் பண்ணால் என்ன வரும், 2 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். அப்போ 2 இந்த ஹோல் ப்ராக்கெட் மட்டும் வந்திருக்கும். அடுத்து 12 மைனஸ் இந்த 3ஐயும் 2ஐயும் வந்து மைனஸ் பண்ணால் என்ன வரும், 1 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன வருது, 11 அப்படின்னு சொல்லி இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் சம் வந்து சால்வ் பண்ணலாம். 100 + 8 டிவைடட் பை 2 + curly bracket 3 into 2 bracket minus 6 divided by 2 curly bracket. ஸோ இப்போ இந்த சம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் வந்து பார்த்தோன்னா 2 ப்ராக்கெட் வந்து இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எந்த ப்ராக்கெட் எடுத்துக்குவோம், இந்த ப்ராக்கெட் வந்து எடுத்து சால்வ் பண்ணுவோம். அப்போ 100 + 8 டிவைடட் பை 2 ப்ளஸ் 3யும் 2யும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 6 அப்படின்னு சொல்லி வரும். மைனஸ் 6 டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி வந்து வந்திருக்குது. இப்போ அடுத்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அப்போ என்ன வரும், இந்த 100 + 8 டிவைட் பை 2 அப்படியே வச்சுட்டு ப்ளஸ் இதில் வந்து பார்த்தோன்னா இங்கே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, 2 சிம்பிள் வந்து இருக்குது. ஒரு சிம்பிள் வந்து மைனஸ் இருக்குது, இன்னொரு சிம்பிள் வந்து டிவிஷன் வந்து இருக்குது. அப்போ மைனஸாக டிவிஷனா அப்படின்னு எப்படினாலும் நம்ம வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளேயும் பார்த்தோன்னா 2 சிம்பிள் வந்து இருக்குது. அப்போ இந்த 2 சிம்பிளில் முதல்ல எந்த சிம்பிள் வந்து எடுப்போம், எப்போவுமே வந்து டிவிஷன் தான் வந்து எடுக்கணும். ஸோ அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸு ப்ளஸ்ஸு எது இருந்தாலும் டிவிஷன் இருந்துச்சுன்னா டிவிஷன் தான் வந்து எடுக்கணும். அப்போ டிவிஷன் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ 6 மைனஸ் அப்படியே வச்சுட்டு இந்த 6 டிவைட் பை 2 நம்ம எப்படி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாமா. அப்போ இந்த மாதிரி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2வையும் கேன்சல் பண்ண போகிறோம். அது வந்து 3 டைம்ஸ் வந்து வரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 100 + 8 டிவைட் பை 2 ப்ளஸ் 6 மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி வந்து வந்திருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ 100 + 8 டிவைட் பை 2 ப்ளஸ்
6 - 3 வந்து போட்டால் என்ன வரும் 3 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். இப்போ இந்த ப்ராக்கெட் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, டிவிஷன் இருக்குது. அப்போ டிவிஷன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2 நம்பருக்கு டிவிஷன் வந்து பண்ண போகிறோம். அப்போ 100 + 8 / 2 + 3. அப்போ இது 2 டேபிள் அடிச்சோன்னா இது 1 டைம், இது வந்து 4 டைம் வந்து வரும். ஈக்குவல் டு 100 + 4 + 3. அப்போ ஈக்குவல் டு 100 + 3, 4ஐயும் 3ஐயும் ப்ளஸ் பண்ணால் 7. அப்போ என்ன ஆன்சர் வருது 107 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த சம்முக்கு 107 வந்து ஆன்சர் வந்து வந்திருக்குது. ஸோ அப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி புரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். 20 + 8 × 2 + bracket 6 × 3 - 10 / 5 bracket curly bracket whole bracket. ஸோ இப்போ இந்த சம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா 2 சின்ன ப்ராக்கெட், ஒரு பெரிய ப்ராக்கெட், ஒரு curly bracket, ஒரு ஹோல் ப்ராக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சின்ன ப்ராக்கெட் வந்து வந்திருக்குது. இந்த 2 சின்ன ப்ராக்கெட்டில் நம்ம எந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும்? நம்மளோட ரூல் வந்து என்னது, மல்டிப்ளிகேஷனாக டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு வந்து வரணும். எத்தனை ப்ராக்கெட் வந்து கொடுத்துருந்தாலும், இப்போ வந்து ஒரு ப்ராக்கெட், 2 ப்ராக்கெட், இப்போ 3 ப்ராக்கெட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ப்ராக்கெட்டில் மல்டிப்ளிகேஷன், ஒரு ப்ராக்கெட்டில் டிவிஷன், இன்னொரு ப்ராக்கெட்டில் வந்து அடிஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அப்போ அந்த 3 சின்ன ப்ராக்கெட்டில் நம்ம எந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு எடுத்து சால்வ் பண்ணணும்? டிவிஷன் இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். எப்போவுமே நம்மளோட ரூல் வந்து அதுதான். அப்போ இங்கேயும் நம்மளுக்கு வந்து 2 ப்ராக்கெட் வந்து சின்ன ப்ராக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம முதல்ல எடுக்க போகிறது டிவிஷன் தான் வந்து எடுத்து அந்த ப்ராக்கெட்டை தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். அப்போ 20 + 8 × 2 + bracket இந்த 6 × 3 அப்படியே வச்சுட்டு மைனஸ் இப்போ இந்த 10 / 5 இதை வந்து நம்ம எப்படி எழுத போகிறோன்னா 10 / 5 அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். ஹோல் ப்ராக்கெட் வந்து போட்டாச்சு. இப்போ இந்த 5ஐயும் இது 5 டேபிள் அடிச்சோன்னா இது வந்து 2 டைம்ஸ் வந்து வரும். அப்போ 20 + 8 × 2 + bracket 6 × 3 - 2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், எந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ண போகிறோம்? இந்த ப்ராக்கெட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். அடுத்து 20 + 8 × 2 + curly bracket. அப்போ 6ஐயும் 3ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 18 அப்படின்னு சொல்லி வந்து வரும். ரிமைனிங் நம்மளுக்கு -2 இருக்குது. curly bracket ஹோல் ப்ராக்கெட் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன இந்த ப்ராக்கெட்டை இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்கெட்டை நம்ம வந்து curly bracketஐ ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ 20 + 8 × 2 + இந்த 18லேருந்து 2ஐ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 16 அப்படின்னு சொல்லி வந்து கிடச்சாச்சு. இப்போ ஒரே ஒரு ப்ராக்கெட் ஹோல் ப்ராக்கெட் தான் வந்திருக்கு. இப்போ அந்த ஹோல் ப்ராக்கெட்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ 20 + இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே அடிஷன் வந்துருக்கு. அப்போ மல்டிப்ளை ஃபஸ்ட்டு பண்ணுவோமா ப்ளஸ் பண்ணுவோமா? மல்டிப்ளிகேஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணணும். அப்போ இந்த 2 டேர்முக்கு இந்த நம்ம வந்து நம்பருக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ண போகிறோம். அப்போ 18 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 16 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். அப்போ 16 + 16 அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 20 + இந்த 16ஐயும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும் 32 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். அப்போ அந்த ஹோல் ப்ராக்கெட்டையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன நம்பர் இருக்குது 20யும் + 32ஐயும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும் 52 அப்படின்னு சொல்லி வந்து ஆன்சர் வந்து கிடச்சாச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி சம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி தான் வந்து இந்த சம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சம் வந்து பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சம்மு. 2 box 6 - 12 / 4 + 2 = 10 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. இந்த பாக்ஸில் வந்து எந்த சிம்பிள் வரும்? ப்ளஸ் வருமா, மைனஸ் வருமா, டிவிஷன் வருமா, இல்லை மல்டிப்ளிகேஷன் வருமா அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பாக்ஸில் இந்த 4 சிம்பிளில் எந்த சிம்பிள் வரும் அப்படின்றத நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராக்கெட்லேருந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். அப்போ 2 பாக்ஸ் அப்படியே வச்சுட்டு 6 - 12 / 4ஐயும் 2ஐயும் ப்ளஸ் பண்ண என்ன வரும் 6 அப்படின்னு சொல்லி வரும் = 10. இப்போ நம்மளுக்கு டிவிஷன் வந்துருக்கு. அப்போ 2 பாக்ஸ் 6 அப்படியே வச்சுட்டு -12 / 6 வந்து போட்டோன்னா நம்மளுக்கு வந்து இது 1 டைம், இது வந்து 2 டைம் = 10. ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 2 பாக்ஸ் 6 - 2 = 10 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து வந்திருக்குது. இப்போ இந்த டேர்மில் தான் வந்து இப்போ இந்த பாக்ஸில் இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்றத நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம்.
இப்போ இந்த பாக்ஸில் இப்போ எந்த சிம்பிள் போட்டால் நம்மளுக்கு இங்கே வேல்யூ 10 அப்படின்னு சொல்லி வரும் அப்படின்றத இப்போ நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்து போட்டு பார்ப்போம். அப்போ 2 + 6 - 2 போட்டால் நம்மளுக்கு இங்கே ஆன்சர் வந்து 10 வந்து வருதா அப்படின்றத வந்து செக் பண்ணுவோம். அப்போ 2வையும் 6ஐயும் நம்ம ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 8 அப்படின்னு சொல்லி வரும். -2 = நம்மளுக்கு என்ன வருது? 6 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து வருது. இங்கே 10 வந்துருக்கு. அப்போ 6 வந்து தப்பு. அப்போ ப்ளஸ் வந்து வராது. அடுத்து மைனஸ் வந்து போட்டு பார்ப்போம். ஸோ மைனஸ் வந்து போட்டு பார்த்தோன்னா 2 - 6 - 2 அப்போ = என்னது? இந்த 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து 2 மைனஸ் வந்துருக்கு. -6ஐயும் ஸோ -6ம் -2 வந்து போட்டோன்னா -8 வந்து வரும். அப்போ -6 அப்படின்னு சொல்லி வந்து வரும். இது வந்து தப்பு. அப்போ மைனஸ் வந்து வராது. அடுத்து டிவிஷன் வந்து போட்டு பார்ப்போம். ஸோ டிவிஷன் வந்து போட்டு பார்த்தோன்னா 2/6 - 2 இங்கே வந்து போட்டோன்னா 2/6 - 2 இங்கே வந்து பார்த்தோன்னா ஃப்ராக்ஷனில் வந்துருச்சு. ஸோ ஃப்ராக்ஷனில் வரும்போது நம்மளுக்கு டெசிமலில் வந்து போயிடும். அதனால இந்த டிவிஷனும் வந்து தப்பு. அது வந்து வராது. அடுத்து நம்ம என்ன போட்டு பார்க்க போகிறோம்னா மல்டிப்ளிகேஷன் வந்து போட்டு பார்ப்போம். அப்போ மல்டிப்ளிகேஷன் வந்து போட்டு பார்த்தோன்னா 2 × 6 - 2 அப்போ 6 2s are 12 -2 அப்போ 12லேருந்து 2 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 10 அப்படின்னு சொல்லி வந்து வரும். அப்போ நம்மளுக்கு 10ன்ற ஆன்சர் இதில் தான் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கிது. அப்போ நம்ம என்ன இங்கே சிம்பிள் வந்து போடுவோன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான் வந்து போடணும். ஸோ அதுதான் வந்து மல்டிப்ளிகேஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரியே வந்து சம்ஸ் வந்து கேட்கலாம். அதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சிருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா சிம்பிளிஃபிகேஷனில் பேசிக்ஸான சம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ பேசிக்ஸான சம்ஸு எப்படி வந்து சால்வ் பண்ணுறது, இந்த ப்ராக்கெட்லாம் போர்ட் மாஸ் ரூல் வச்சு எப்படிலாம் நம்ம சின்ன சின்ன சம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணிகிட்டே வந்து போகிறது அப்படின்றது தான் இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்த கிளாஸில் என்னென்ன மெத்தட்ஸில் எல்லாம் வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம வந்து பார்த்துட்டே வந்து போகலாம். தேங்க்யூ.